நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் கிரியைகளோடு எதிர்த்து நிற்கும்படியாக நாம் சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கணும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கணும். அப்போ இந்த உலகத்துல நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இதை குறித்ததான செய்தியை தான் இன்றைக்கு நம்ம கேட்க போறோம், நாம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் சத்தியத்திற்குள்ள போலாம். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6:10 18வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். எபேசியர் 6வது அதிகாரம் பாருங்க, 10வது வசனம் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த உலகத்துல ஏராளமான போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனையானாலும், வேலை செய்யற இடத்துல வர்ற பிரச்சனையானாலும், உறவுகள் மத்தியில வர்ற பிரச்சனை, பணத்திற்காக வர்றது, சொத்துக்காக வர்றது, எதனால பிரச்சனைகள் வருது, எதனால சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பாருங்க, மனுஷங்களோடு போராடி கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு நாளும் முடிவு வரவே வராது. நம்ம ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச, மாறி மாறி வாக்குவாதங்கள் தான் அதிகமாயிட்டே போகுமே ஒழிய, அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல யாராவது ஒருவர் அமைதி காக்கணும். பாருங்க, பிரச்சனை வராம எப்படி தடுக்கிறது, பிசாசின் கிரியைகளை எப்படி நம்ம எதிர்த்து நிற்கிறது, அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, எதனால இந்த பிரச்சனைகள் வருதுங்கிற அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கணும். அதுக்கு பின்னாடி, பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கு. பாருங்க, அப்ப அந்த ஆவியை தான் நம்ம எதிர்த்து நிற்கணும். அந்த பிசாசின் கிரியைகளை தான் நம்ம எதிர்த்து நிற்கணும். அதை விட்டுட்டு நம்ம மனுஷங்களோட போய் போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே வராது. பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. பாருங்க, 12வது வசனம் பாருங்க, எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பிரபஞ்சத்தின், அதாவது இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், இந்த பொல்லாத ஆவிகளின் அது ஒரு சேனையை போல எல்லா விதமான காரியங்கள்லையும், எல்லா பணத்தினாலேயும் சரி, குடும்பத்துக்குள்ள உறவுகள்னாலேயும் சரி, சொத்து தகராறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எது வேணா இருக்கலாம். எல்லா பிசாசின் தந்திரங்கள் எப்படி வருது அப்படின்னா அதை நம்ம கண்டறிந்து கொண்டு அந்த பிசாசின் கிரியைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும். மாம்சம் அப்படின்னா மனுஷங்களோடு போய் நம்ம போராடிட்டு இருக்கிறது. மனுஷங்களோட போராடுறத நம்ம விட்டுட்டு, பிசாசு நல்லா ஜாலியா கொண்டாட்டம் போட்டுருப்பான், 2 பேரையும் சண்டை போட வச்சுட்டு இவர் ஜாலியா வெளியே போயிடுவார். பாருங்க, நல்லா சண்டை போட்டுட்டுருங்கன்னு. அப்ப நம்ம அந்த இடத்த அறிந்து, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்மளுடைய போராட்டங்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை கொண்டு வர்ற பிசாசின் ஆவியை பார்த்து நம்ம பேசணும். இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை கொண்டு வருகிற ஆவியே, போராட்டங்களை கொண்டு வருகிற ஆவியே, பிசாசே நீ வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய கிரியைகளை நான் கட்டி போடுகிறேன். வாய் பேசுகிற ஆவியே, சண்டை போடுற ஆவியே நீ
வெளியே போ அப்படின்னு ஒவ்வொரு ஆவியும், ஒவ்வொரு வான மண்டலங்களில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளை நாம் விரட்டி அடிக்கணும் பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்காதபடி பேசுற ஆவி, தொணத்துற ஆவி, சண்டை போடுற ஆவி, எல்லா ஆவிகளையும் நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்ட பழகி கொள்ளணும். அதை விரட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க, ஒரு அன்பை பார்ப்பீங்க. இயேசுவின் அன்பை அந்த இடத்துல கொண்டு வரணும் பாருங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வர்றதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவின் அன்பை அந்த இடத்துல கொண்டு வரணும். ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ளணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் பிசாசின் கிரியைகளை நாம் விரட்டி அடிக்க முடியும். ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, சண்டை வர்ற மாதிரி இருக்குது, ஏதோ வாக்குவாதம் வர்ற மாதிரி இருக்குதுன்னா டக்குன்னு இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்னன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணதை தான் சொல்றேன். ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குன்னா இம்மீடியட்டா இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எந்த பிரச்சனையானாலும் சரி, மாம்சத்தோட, மனுஷங்களோட, கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதற்கு பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி, கணவனுக்கு பின்னாடி, மனைவிக்கு பின்னாடி செயல்படுகிற அந்த ஆவியை நாம் கண்டறிந்து அந்த ஆவியை விரட்டும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இப்படி செய்து பாருங்க, நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை பார்ப்பீங்க. அதனால பொல்லாத ஆவிகளின் சேனைகளை விரட்டி அடிக்க பழகி கொள்ளணும். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிற எல்லா ஆவிகளையும் விரட்டி அடிக்கணும் வீட்டுக்குள்ள. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? 13வது வசனம் பாருங்க. எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளணும். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள்னு பாருங்க. 14வது வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயிருக்கும். சத்தியத்தை, சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். எப்படி சரியான சத்தியத்தை அறிந்து கொள்றது? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது ஒரு சத்தியத்தை நாம அறிந்து கொள்றது. வசனத்தை சொல்றது தான் சத்தியம், வசனங்கள் தான் சத்தியம் பாருங்க. அப்ப சரியான சத்தியத்துல நாம் வளருகிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுங்கிறது ஏதோ கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு அப்படி வீட்டுக்குள்ள வர்றதில்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆவி. நம்ம கணவனுக்கு பின்னாடி, மனைவிக்கு பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி பலவிதமான ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்காது. அதை நம்ம கண்டறியாம இருக்கும்போது தான் சண்டை ரொம்ப ஓஹோன்னு போறது. அந்த ஆவிகளை கண்டறிந்து, அந்த பிசாசுகளை கண்டறிந்து, அந்த பிசாசுகளை விரட்டி அடிக்கணும். வாய் பேசுகிற ஆவிகளை எல்லாத்தையும் நம்ம விரட்டி அடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். பாருங்க 7வது வசனம் கடைசி லைன், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த பிசாசு, வாய் பேசுற பிசாசு, சண்டையை கொண்டு வர்ற பிசாசு நம்ம வீட்டை விட்டே ஓடி போயிடுவான். இதை நாம செய்ய மறக்கக்கூடாது. இதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்றது. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டி கொள்றது. அடுத்தது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிசாசானவன் எய்கிற எல்லா அக்கினியாஸ்திரங்கள், எல்லா பொல்லாத என்ன காரியத்தை அவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும், என்ன பேச்சை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும், கேன்சல் பண்ணணும். சாவ குறித்து பேசினா அது ஒரு பிசாசின் ஆவி. இயேசுவின் நாமத்துல சாவ குறித்து பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒரு ஆவி. எல்லாமே ஒரு ஆவி பாருங்க. அத்தனை ஆவிகளையும் விரட்டி அடிக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது,
இப்படிப்பட்ட எல்லா ஆவிகளையும் நம்ம விரட்டி அடிக்க பழகி கொள்ளணும் பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள நம்ம சமாதானத்தை அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா 17வது வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையில தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வார்த்தையில எல்லா வல்லமையும் இருக்குது பாருங்க. ஆண்டவர் பிசாசு ஏசாண்டவரை சோதிக்க வரும்போது இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதேன்னு ஏசாண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. அப்பொழுது சில காலம் அவரை விட்டு ஓடி போனான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, குடும்பத்துக்குள்ள ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க அறிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது, வாயை திறந்து பேசும் பொழுது, எல்லா ஆவிகளையும் நீங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லி விரட்டி அடிக்கும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது வீட்டுக்குள்ள சமாதானத்தை பார்ப்பீங்க. இதுக்காக நீங்க போய் மந்திரிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது எதையும் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைய சத்தியம் என்னும் அரை கச்சை உங்க அறையில் கட்டி கொண்டவர்களாய் நில்லுங்கள். வாயை திறந்து வசனத்தை பேசுங்க. எல்லா பிசாசுகளும் ஓடியே போகும். வீட்டுக்குள்ள தேவ சமாதானத்தை உணர்வீர்கள். உங்க வீடு ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும் பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனுஷங்களோட உங்களுக்கு போராட்டம் கிடையாது. இந்த ஆவிகளை விரட்டி அடிக்க பழகி கொள்ள வேண்டும். தேவ சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.